ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது இந்த ஒரு அறிகுறி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுவோமே. நம்ம பண்ணக்கூடியது சரியா தப்பா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கும். இல்ல நான் ஓரளவுக்கு சரியா தான் பண்றேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம பண்றோம். அப்படி இருந்துமே நம்ம கேட்ட விஷயம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு. ஒருவேளை பிரபஞ்சம் அது நமக்கு கொடுக்குற நம்ம பக்கத்துல வரும்போது இல்ல எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சு நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்றதுனால நம்ம கைக்கு வரக்கூடிய விஷயத்த கூட நம்ம நிறைய நேரம் தவற விட்டுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கேட்டது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அது கண்டிப்பா நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்டம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயுமே எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இதில் அவங்களுக்கு சொல்கிறோம். அதாவது எங்கிட்ட ஃபோன் கன்சல்டன்ட் எடுப்பாங்க இல்லைங்களா, அமௌண்ட்டை கட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த விஷயங்களை இதில் உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட மனதார ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லவ்வுக்கே எடுத்துக்கலாமே. நீங்கள் உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரணும் அப்படின்னு முழு மனதோட எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவோட நீங்க ஒரு மெத்தட் பண்றீங்க. அந்த மெத்தடு ஹைலி பவர்ஃபுல்லா உங்க மைண்ட்ல பதிகிற அளவுக்கு உங்களோட கேரக்டருக்கு தகுந்த அளவுக்கான ஒரு மெத்தடா இருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் நான் மெத்தடா பர்ஃபெக்டா பண்றேன், ஹெவியா பண்றேன், என்னோட டோட்டல் பெஸ்ட்டுமே கொடுத்து பண்றேன் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க பண்றீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மெயின் சிம்டம்ஸ் கேட்கும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சின்னதா சக்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேர்லாம் பார்ப்பீங்க, அவங்க சம்பந்தமான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம் அவங்களும் கூட நீங்க நேர்ல பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். சோ நீங்க ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க, ஓகே அப்படின்னு. ஆனா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டி சேரும். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். லைக் இந்த மாதிரி அவங்க வேற யாரா கூட போயிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, இல்ல கல்யாணமே ஆயிருச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் நீங்க கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும். அப்ப என்ன நினைப்பீங்க, அச்சோ போச்சு, நான் இதை பண்ணாட்டி கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆனா பண்ணனாலதான் இத்தனை ஆச்சு அப்படின்னு வெக்ஸ் ஆகி பண்றதை நிறுத்திடுவீங்க. இதுதான் எல்லாரும் பண்றது. பட் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்ல. பிகாஸ் நம்மளோட லைஃப்ல நமக்கு எடுத்தோன்னே நல்லது நடக்காது, ஒரு கெட்டது வரும். அந்த கெட்டதை நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது அது உண்மையிலே கெட்டதா இருக்காது, அது உங்களுக்கு நல்லதா தான் இருக்குமே. அதை பார்த்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே அது கெட்டதாவே இருக்காது. லைக் உங்களை அவர் வேற ஒருத்தவங்களோட போயிட்டாங்க அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கலாம். இல்ல காலத்தின் கட்டாயம் கொடுமைனால பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சப்பதான் உங்களோட வேல்யூ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் ஆச்சு நீங்க கேள்விப்பட்டது தப்பா இருக்கலாம், இல்லாட்டி உண்மையில ஆயிருந்தாலும் அது கேன்சல் ஆகலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஆனா அது அப்படி நடக்கும்போது தான் அந்த டைம்ல உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். நீங்க அந்த ப்ராப்ளம் என்னன்னு கூர்ந்து கவனிக்கும் போது அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவரான ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்ககிட்ட கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க நிறைய பேரோட வாழ்க்கையில சக்சஸ் ஸ்டோரியே நான் போட்டிருப்பேன், நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். ப்ராப்ளம் ஆகும்போது அது என்ன நாங்க கூர்ந்து கவனிக்கும் போது அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஆனா நான் கன்ஃபார்ம் எல்லாருக்கும் சொல்லுவேன், எக்காரணத்தை கொண்டு மெத்தடை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன். இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்னும் ஹெவியாக பண்ண சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது இல்லைனா நான் கேட்ட தப்பான விஷயம் தான் கேள்விப்பட்டேன், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடக்கும். அந்த விஷயம் பொய்ன்னு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவங்களுக்கு அதில் ஒரு லூப் ஹோல் ஆரம்பித்து அதை அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்குமே ஒரு நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா அதை உங்களாலேயே அது உண்மையிலேயே நெகட்டிவாக கண்டுபிடிக்க முடிஞ்சா பண்ணுங்க. இல்லையா பொறுமையாக யோசிங்க. உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒருத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மாதிரி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை சரியாக உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இது உண்மையிலே பிரச்சனையா இல்லையா அப்படின்னு புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஆனா நீங்க பேசக்கூடிய நபர் நெகட்டிவான பர்சனா இருக்கக்கூடாது. நீங்க ஒன்னு சொல்ல போய் அவங்க அதை 10 திருச்சி விட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து கரெக்டான பர்சனா பார்த்து பேசுங்க. அப்படி பேசும்போது உங்க மனம் ஆறுதல் அடையும். ஆனால் நீங்க பண்ணக்கூடிய மெத்தடை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதை ஸ்டாப் பண்ணாம ஹெவியா பண்ணும்போது தான் அடுத்த கட்டம், அதாவது நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வருவீங்களே. அது என்ன கிடைக்கக்கூடிய கட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் சில சிம்டம்ஸ் இருக்கும். என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆசைப்பட்ட விஷயம் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அது முதல்ல உங்க மனசுக்கு தான் தெரியுமே, வெளியால் யாருக்குமே தெரியாது, உங்க மைண்டுக்கு தெரியும். திடீர்னு இனம் புரியாத சந்தோஷம் உங்க மனசுக்கு வர ஆரம்பிக்கும். திடீர்னு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது என்னடா இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமே, பட் எந்த விதமான விஷயங்களும் நடக்கவே இல்லை, பட் ஐ ஃபீல் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உங்க மனசுக்கு வரும். இந்த சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது, நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க என்ன மெத்தட் பண்றீங்களோ அதை
பல மடங்கு ஹெவியாக பண்ணணும். அப்படி ஹெவியாக பண்ண எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸோட பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல சந்தோஷம் வரும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ல அப்படின்னு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இதில் மூழ்கிடுவாங்க. இப்படி மூழ்கும் போது என்னாகும், அந்த வர்றது டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூழ்கிறதையும் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடிய மெத்தடை ஹெவியாக ஆரம்பிக்கணும். இல்லாட்டி சில பேர் இதையவே நெகட்டிவாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, இல்லைனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு அப்போ தான் ஒரு பிரச்சனை வரும். நான் லைஃப்பில் எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தேன்னா அந்த டைமில் எனக்கு நெகட்டிவாக நடக்கும். இப்போ எனக்கு சந்தோஷமாக வந்தாவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு இப்படி தோணுச்சு அப்படிங்கிறதுக்காக பயத்தில் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதை ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் நல்லா ஹெவியாக மெத்தடு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கூரை பிச்சுக்கிட்டு வரும். அடுத்த நாள் நீங்கள் காலையில் பார்க்குறப்ப உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க. இல்லை உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீ தான் உலகம், நீ தான் வேணும் அப்படின்னு கஞ்சி கதறி காலில் விழுவாங்க. அப்போல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நடக்கிற வாய்ப்பு 50-50. சம்படிஸ்க்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. பட் உங்களுக்கு வேஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணால் அவங்கள அடைய முடியும், என்ன பண்ணால் அவங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த வேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வேவை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் தூங்கிட்டே இருக்கு சட்டனா ஒரு ஐடியா கிடைக்கும். இதை மட்டும் நான் பண்ணனா அவங்க என்ன அன்பிளாக் பண்ணி என் கூட பேசிடுவாங்க. இதை நான் பண்ணனா என் கூட பேசிடுவாங்க. நான் இந்த தப்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி பண்ணால் போதுமானதாக உங்களுக்கு இருக்குமே. ஸோ இதுதான் உங்கள் மனம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் தான் மிக 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 பவர்ஃபுல்லான ஒன்று. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ரீகால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படிப்பட்ட மெத்தடை சூஸ் பண்ணணும், உங்களோட கேரக்டருக்கு தகுந்த மெத்தடாக சூஸ் பண்ணணும். நாட் அட் ஆல் ப்ராப்ளம் தகுந்த மெத்தட் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் இருக்குமே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராப்ளம் தகுந்த மெத்தடு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு எழுதுறதே பிடிக்காது. அவங்கள போய் ரைட்டிங் மெத்தடை பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்களுக்கு அந்த எழுதுறது பிடிக்காம அதை பண்ணும்போது அதில் ஊன்றி பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணவே வராது, விஷுவல் பண்ணவே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போய், அந்த விஷுவல் சென்ஸே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் நீ விஷுவல் பண்ணு, நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுவும் பைத்தியக்காரத்தம். ஸோ உங்களோட கேரக்டர் ஒரு சில பேர் பயங்கரமாக எமோஷனல் இன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க, இல்லை எமோஷனல் பாண்டிங் பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எமோஷனலில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒரு சில பேர் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப லாஜிக்காக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப், ஒரு லாஜிக்கல் லைஃப்பில் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெத்தடு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ உங்களோட கேரக்டர் நீங்கள் எந்த மாதிரி, நீங்கள் லைக் ரொம்ப எமோஷனல் அடிக்டடாக இருக்கீங்களா, லாஜிக்கான கேரக்டரா, இல்லை விஷுவல் பர்சனா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சனா அப்படின்னு உங்களோட கேரக்டருக்கு என்னவோ அதுக்கு தகுந்தாற்போட மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக சக்ஸஸ் அப்போ தான் உங்கள் கண்ணில் காட்டுமே. அந்த சின்ன சின்ன சக்ஸஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு சின்ன நெகட்டிவ் உங்களுக்கு வரும். அந்த நெகட்டிவ் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு 90% வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் ஓவர் கம் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு சக்ஸஸ்க்கான மெத்தட் வழிக்கு கிடைக்கும். ஆனால் இந்த டைமில் மெத்தட் வந்து ஹெவியாக நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.